இந்த வாரம் கூட நம்முடைய ஆண்டவர் நமக்கு சபை கூட கொடுத்த எல்லா கிருபை இரக்கங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நாம் மையப்படுவதாக. பிலிப்பியர் புஸ்தகம் 1 பிலிப்பியர் புஸ்தகம் 1 அதிகாரம் 5 வசனம். பிலிப்பியர் 1 அதிகாரம் 5 வசனம். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவரும் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளும் நம்மை நடத்தினவர்களும் நம்மை நடத்துகிறவர்களும் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. நாமும் அவர்களோடு சேர்ந்து நம்பிக்கையாக இருக்கணும். நீங்கள் அப்படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்மிடத்தில் விசுவாசத்தை துவக்குனவர், நம்மிடத்தில் ஒரு மனம் திரும்புதலை உண்டாக்குனவர், இயேசுக்காய் வாழ வேண்டும் என்று நம்மை பிரித்தெடுத்தவர், வேறு பிரித்தவர், நம்மள ஒரு நல்ல செயலை துவக்கினார் ஆண்டவர். நாம் துவங்கலை. அப்போஸ்தலன் அதை நம்மை எப்படி நம்பி இருக்கிறேன்னு சொல்கிறாருன்னா, உங்களில் நல்ல செயல்களை, மனம் திரும்புதலை, விசுவாசத்தை, கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்கிற சிந்தனையை, வேறு பிரிக்கப்பட்டவன் என்கிற விருப்பத்தை, இப்படியெல்லாம் காரியங்களை துவக்கின ஆண்டவர் அந்த துவக்கிறதோடு அல்ல, துவக்கி அப்படியே விட்டுட்டு போகலை. அதை துவக்கினவர் அந்த துவக்கத்தை, அதை அவர் துவக்கி வைத்த அந்த ஓட்டத்தை, அந்த விசுவாசத்தை அவர் வரப்போகிறார். ஆண்டவர் வரப்போகிறார். திரும்ப எப்படி சொல்கிறார்னா, அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் ஆண்டவர் மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறாங்க. நாம் யாரும் இங்கே மரணத்துக்காக காத்திருக்கிற ஆட்கள் அல்ல. ஆண்டவர் வரணும், அவரை நாம் சந்திக்கணும். அதுதான் நம்முடைய அழைப்பு, அதுதான் நம்முடைய விசுவாசம். எப்போ சாவோம், எப்போ இந்த உலகத்தை விட்டு போவோம், நொந்து நூலாகிக்கிட்டு இல்லை. ஆண்டவர் எப்போ வருவார், அவரை நான் சந்திப்பேன் அப்படின்னு நம்பிக்கை கொண்ட மக்கள் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார். அவர் எப்போ வரப்போகிறாரோ, அவரை நாம் சந்திக்க போகிறோமோ, அது வரைக்கும் துவக்கினதை அப்படியே நிறைவேற்றி வெற்றியாய், ஜெயமாய், நம்பிக்கையாய், விசுவாசமாய் அதை முற்றும் முடிய, அப்படி படிங்க, ஜெயமாய் நடத்தி வருவார் என்று நம்பிக்கையாக நாம் இருக்கணும். நாமும் அப்படி நம்பிக்கையாக இருக்கணும். ஏதோ துவக்கிட்டாரு, அது ஓம் பொறுப்புன்னு விட்டுட்டு போகாமல் அதை துவக்கி அதை கிறிஸ்து வருகிற வரைக்கும் அதை ஜெயமாய், நம்பிக்கையாய், விசுவாசத்தில் பரிபூரணமாய் கொண்டு போய் முடிப்பார் என்று நாம் நம்பணும். அப்போஸ்தலன் பிலிப்பு சபை எப்படினார், அங்கே இருக்கிற ஜனங்களை அப்படி நம்பினார். நான் நம்பி இருக்கிறேன், நம்பி இருக்கிறதுனால உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நாமும் கூட நம்பி இருக்கிறதுனால தான் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோம். ஜெபிக்காதவர்கள் யார்? இந்த நம்பிக்கை இல்லாதவர்கள். ஜெப சிந்தையே நமக்கு இல்லை அப்படின்னா அப்படிப்பட்டவர்கள் யாருன்னா, இந்த நம்பிக்கையே இல்லாதவர்களுக்கு ஜெபமே இருக்காது. அவர்கள் புசிப்போம், குடிப்போம், ஓடுறது, நடையும் பரபரப்பாக இருக்கிறது அவர்களுக்கு இருக்கும். அப்படி அவர்களுக்கு நின்று நிதானித்து அவர் பாதத்தில் உட்கார்ந்து அல்லது மனசை அமைதிப்படுத்தி அவரோட விசுவாசமாக உட்கார்ந்து இதை முற்று முடிய நீங்கள் ரட்சிப்பீங்க ஆண்டவரே அப்படின்னு நம்பிக்கையாக இருப்பான். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் உங்களுக்கு. மார்க் எழுதின சுவிசேஷம். கிறிஸ்தவ வாழ்க்கையை சிலர் அனுபவிக்கிறது பரபரப்பாய், என்னதோ ஓடி போயிடும், அல்லது சின்ன பிள்ளைகள் போல சிலர் கிறிஸ்தவ வாழ்க்கையை அனுபவிக்கிறோம். ஒரு அடல்ட்டாக முதிர்ச்சி அடைந்தவர்களாய், தேர்ந்தவர்களாய் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி அனுபவிக்கணும். அதை எப்படி நாங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரத்தில் அப்படி பேசப்படுதுன்னு பாருங்கள். நம்ம கேட்குறத குறித்து கவனமாக இருக்க சொல்லி எழுதியிருக்குது.
நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனமாய் கவனியுங்கள். எந்த அளவினால் 24 வசனம், எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும் அப்படின்னு பேசிட்டு பின்னும் 26 அவர் அவர்களை நோக்கி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யமானது அவருடைய அரசாங்கத்தில் எப்படி இருக்கு, அவரை விசுவாசிக்கிற ஒரு பிள்ளை எப்படி இருக்கிறார்? தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து, ஒரு மனுஷன் நம்முடைய இதயத்தின் நிலம்னு தான் சொல்லியிருக்கு. தேவனுடைய வார்த்தையை, ஆவியை, வசனத்தை விதைன்னு எழுதியிருக்கு. தேவனும் இப்படித்தான் இருக்கிறார், நாமும் அப்படித்தான் இருக்கணும், அந்த அர்த்தத்தில் எழுதியிருக்கு. ஒரு மனுஷன் தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்திலே விதையை விதைத்திருக்கணும். விதைச்சிட்டு அடுத்த வசனம், இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாய் இருக்கு. எப்போ பார்த்தாலும் கொட்டி கொட்டி அளந்து இருக்கா இல்லையா, விசுவாசமா இருக்கமா இல்லையா, நம்மோடு நாம் இதை செய்தோம் தேவன் இருக்கிறார், இதை செய்யலை தேவன் இல்லை, கொஞ்சம் 4 நாள் நல்லா இருந்தால் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், ஏதோ ஒன்றுனா போயிட்டாரு, ஒரு திக்கு 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 திக்குன்னு வாழுகிற பரபரப்பான கிறிஸ்தவர்கள் மத்தியில் தான் நாம் இளைப்பாறுதலாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கோம். இந்த கிறிஸ்தவ ஜனங்களுக்கு, இப்போ இருக்கிற கிறிஸ்தவ உலகத்தில் எல்லாமே ஃபாஸ்ட்டு, உடனே ரெடிமேடாக இன்ஸ்டண்ட்டாக காரியங்கள் நடக்கணும். அவ்வளவு பரபரப்பு. சார் கொடுங்க சார், கொடுங்க சார், கொடுங்க சார், கொடுங்க சார். காபி கடைக்கு போனாலும் பொறுங்க சார், அப்போ நான் வர்றேன். இப்போது அந்த மாதிரி ஒரு உலகங்க, பரபரப்பாக இருக்குங்க. எங்கே போனாலும் இளைப்பாறுதலை நிற்க முடியல. சுடுதண்ணியை காலில் ஊற்றிட்டு சொல்லுவாங்க, இப்படி இப்படி காலை உதறிக்கிட்டு. அது மாதிரி பரபரப்பாக இருக்கிற இந்த உலகத்தில் தேவனுடைய ராஜ்யமானது விதை நிலத்தில் விழுந்து, அது எப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. இரவில் தூங்காம, சிலர் தூங்காம முழிச்சிருக்கிறதா விசுவாசத்தை காத்து வச்சுக்கிறதுன்னு நினைக்கிறோம். அவிசுவாசிகள் எப்படி? இதெல்லாம் பார்க்கறதுக்கு வேணால் விசுவாசம் மாதிரி தோணும், இதெல்லாம் பின்னாடி பயம், விசுவாசம் இல்லாமல் என்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ராத்திரி முழுவதும் தூங்காமல் இருந்தால் விசுவாசம் பாதுகாப்பாக இருக்குது. ராத்திரி முழுவதும் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தால் தேவன் நம்மளை விட்டு போகலன்னு தோணும். அப்படியா? இல்லைங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த கிறிஸ்தவ உலகத்தை இப்படி பரபரப்பாக ஆக்கிவிட்டு பயத்தை ஏற்படுத்தினா தான் கேட்குறதெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு கிறிஸ்தவ உலகம் ஊழியர்கள் அப்படி மாற்றி வச்சுருக்காங்க. ஜனங்களை பரபரப்பாக பயப்படுத்தி வச்சா கேட்குறதெல்லாம் கொடுப்பாங்க. அது பணமாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அப்படி தான் பரபரப்பாக்கி வச்சுருக்கு. ஆனால் இந்த கிறிஸ்தவ வாழ்வு நிம்மதியாக தூங்கி இரவிலே ரெஸ்டாக, தூக்கம்னா இளைப்பாறுதல். என் ஆண்டவர் என்னும் கூட இருக்கிறார். என்னிடத்தில் ஒரு நற்கிரியை தொடங்கின ஆண்டவர் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நடத்தி நிறைவேற்றி வெற்றியாய் முடிப்பார்னு இளைப்பாறுதல். நான் தூங்கிக்கிட்டே இருக்க சொல்லலை, ராத்திரெல்லாம் ஜெபிக்காமல் பைபிள் படிக்காமல், அந்த அர்த்தத்தில் சொல்லலை. மனசில் இளைப்பாறுதலற்ற பதஷ்டமும் பயமும் கவலையும், எதையோ ஒன்றை பார்த்தா தான் நம்பிக்கை வருதுங்கிற கிறிஸ்தவ வாழ்வு இல்லை. இது இரவில் அருமையாக இளைப்பாறுதலாய் தூங்கி தாய் மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே தலை சாய்க்கிற இளைப்பாறுகிறேன்ற அந்த விசுவாச இளைப்பாறுதலாய் அவன் தூங்கி பகலில் ஒரு வேலைக்கும் போகாமல், ஐயோ விதையை போட்டிருக்கோம், நிலத்தில் விதையை போட்டிருக்கோம் அப்படின்னு போய் அந்த விதை எப்படி முளைக்குதுன்னு பார்த்து அங்கேயே ஒரு கொடையை பிடிச்சிக்கிட்டு உட்காந்து ஸ்டூலை போட்டு உட்காந்து அதை பார்த்துக்கிட்டே இல்லைங்க. யாராவது அப்படி செய்றீங்க? களைப்பாக இருக்கும், பக்கத்தில் இருக்கவங்கள பாருங்கள், உட்காந்த உடனே தூக்கம் வந்துடுது. ஒரு சிலருக்கு அப்படி தட்டி எழுப்பி விடு. களைப்பாக தான் இருக்கும், சோர்வாக தான் இருக்கும். அப்படியே கொடையை பிடிச்சி ஒரு ஸ்டூலை போட்டு உட்காந்து, ராத்திரி தானே, நேற்று சாயங்காலம் தானே விதையை போட்டோம், அது முளைக்குதான்னு ஒரு வேலைக்கும் போகாமல் ஜோலியும் இல்லாமல்
அங்கேயே உட்காந்து அந்த முளைக்கான்னு பார்த்துட்டு இருக்காங்களே விதைய இல்லைங்க, அதை விதைச்சிட்டு அதுக்கு செய்ய வேண்டியதை செய்துட்டு ரொட்டீனாக அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பகலிலே விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய், அவனுக்கு என்ன நடக்குன்னே தெரியல. இப்போ தான் பெரிய பெரிய கேமராவெல்லாம் வந்துருச்சுங்க. ஒரு செடி எப்படி முளைச்சி பூ பூத்து காய் காய்ச்சி பழம் பழுக்குதுன்ற வரைக்கும் அவ்வளோ ஸ்பீடாக கேமராவை எடுத்து நாட்கணக்காய் ஃபிட் பண்ணி அதை ஒரு 5 செகண்டில் முளைச்சா மாதிரி காட்டுறதுக்கு வந்துருச்சு. பார்த்துருக்கீங்களா அப்படி நீங்கள்? இல்லையா? ஏமாந்துடக்கூடாது. விதையை வாங்கினா இப்படி முளைச்சிருமுன்னு. அவன் 50 நாளாக 60 நாளாக 6 மாதமாக கேமராவை ஃபிட் பண்ணி அதில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் படம் பிடிச்சி அதையெல்லாம், அது என்னன்னு எனக்கு தெரில, ஐ எம் நாட் அ கேமராமேன், அதை பிடிச்சி அதை அப்படியே எடிட் பண்ணி அப்படி சட்டுன்னு அப்படி வந்துடும். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அப்படி ஒரு செடியை கொண்டு வந்து அப்படின்னா கட 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 கடன்னு அப்படி, ஆஹா இப்படி முளைக்கிற விதைன்னு வாங்கி போட்டால் அப்படி இல்லது. அது 6 மாதத்து பயிர், 6 வருஷம் காத்திருந்தது. அது அப்படி அவங்க பண்ணுறாங்க, அவ்வளவுதான். விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாக, அது அவனுக்கு தெரியாது அது எப்படி முளைக்குதுன்னு, எப்படி வேறு பிடிச்சிது, எத்தனை வேறு கொண்டிருக்கு என்னென்னா அவனுக்கு எதுவுமே என்ன செய்யறதில்ல, தெரியலாம். ஆண்டவர் அடியில் நடக்குது, அந்த ரங்கத்தில் நடக்குது, மண்ணுக்கு அடியில். அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைச்சு பயிராகிறதுக்கு ஒப்பா இருக்கு. என்னது அப்படி இருக்கு? தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்து அவருடைய அரசாங்கத்துக்கு உட்பட்ட, அவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட, ரட்சிக்கப்பட்ட, மனம் திரும்பின, மறுபடியும் பிறந்த, நான் சொல்கிறது அந்த பிள்ளைகளுக்கு. அப்படி தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கை நமக்கு தெரியாமலே நம்முடைய வாழ்க்கையில் விழுந்த விசுவாச விதை. தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்கிறதில்லை, ஏனெனில் தேவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது. அது என்னெல்லாம் செய்யுதுன்னா, அது அவனுக்கு என்ன நடக்குனே தெரியலை, அப்படி விவரித்து அவனால் சொல்ல முடியல. ஆனாலும் அது முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாக இருக்கிறது. எப்படி என்றால், அடுத்த வசனம், எப்படி அது பயிராகிறதுக்கு ஒப்பாக இருக்கிறதுன்னு விளக்கி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தருகிறதுக்கு பலனாக தானாய் கொடுக்கும். அப்படி எழுதியிருக்கா? எப்படி எழுதியிருக்கேன்? நான் தப்பா வாசிக்கிறேன்னா? தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். எப்படி அருமையாக சொல்கிறாங்க பாருங்க. என்ன செஞ்சாம்னு எழுதியிருக்கீங்க. இப்போ நமக்கு என்ன பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னா, எதையோ கண்டு பார்த்து ஒரு சிலருடைய விசுவாசமெல்லாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தையில் மேல இல்லைங்க, தங்க வாழ்க்கையினுடைய நன்மை கெட்டதை வச்சிருக்குங்க. ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் இல்லை, அந்த ஜீவனுள்ள தேவ வசனத்தின் மேல் இல்லை, அந்த விதையின் மேல் இல்லை, களங்கமில்லாத ஞானப்பாலாகிய திருவசனத்தின் மேல் இல்லைங்க. அதெல்லாம் அவங்க மேலே இருக்கு. அவங்க புண்ணியம், தானம், தர்மம், ஜெபம், உபவாசம், வேதத்தை படிக்கிறது, இதில் தான் அவங்களுடைய விசுவாச வாழ்வு நிற்குது. இது ஒரு நாள் டேமேஜ் ஆனால் எல்லாம் சரிஞ்சு கொட்டிடும். சலன்னு இருக்கிற கிறிஸ்தவர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா, நிலத்திலே நிலமானது முன்பு ஒரு முளை அப்படி வருது, அது செத்து போகாதுங்க. விதையை தேவன் போட்டிருக்காங்க, தேவன் துவக்குனா. சில இடத்துல தேவன் போடலை, நாம எதையோ ஒன்று போட்டு மரியாசப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அது தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற மாதிரி இல்லை, என்னமெல்லாமோ முளைக்குது. அப்பப்போ அதை பறித்து போட்டுட்டு நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் முளைச்ச செடி மாதிரி ஏதோ காட்ட பார்க்குறோம். வாயில் வைக்க முடியாது. நாம் கிளையையும் பழத்தையும் பறித்து போட்டுட்டு மரத்தை மட்டும் அப்படி காட்டிக்கிட்டு இல்லை, அது தேவன் விதைச்ச விதை இல்லை. நற்கிரிய தேவன் தொடங்கலை, நாம் துவக்குனது. அதை நாம் தான் முடிக்கணும். நாம் துவக்கினா நாம் தான் கொண்டு முடிப்போமோ. நாம் முடிப்போமா? நிச்சயமாக முடிக்க மாட்டோம்.
நாம தான் துவக்கி இருந்தால் நாம் முடிக்கவே மாட்டோம், முடிக்கவே முடியாது. ஏன்னா அது தேவனுடைய ராஜ்யத்தினுடையது, தேவனுக்கு சம்பந்தப்பட்டது. அதை ஒரு மனுஷன் முடிக்க முடியாது. அவர் தான் துவக்குகிறவரும் வெற்றியாய் முடிக்கிறவரும் அவர்னு எழுதியிருக்கு. நான் துவக்கி இருந்தேன்னா நடுவழியிலே விட்டுட்டு போயிடுவேன், இல்லைன்னா நடிப்பேன், இல்லைன்னா ஏதோ எனக்கு ஆனது போல நான் காட்டுவேன். அதனால தான் தேவன் தான் நம்மிடத்தில் விசுவாசத்தை துவக்கணும். அவர் தான் வெற்றியாய் பூரணமாய் முடிப்பார். எத்தனை பேர் அப்படி இருக்கிறோன்னு தெரியல. நாம தான் துவக்கி வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கோமா? வெயிலில் உட்காந்து கொடையை பிடிச்சி நாம துவக்கணும், நம்ம தான் பாதுகாக்கணும். தூங்க முடியாது. தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்களோ, அப்படி செஞ்சுருவாங்களோ, இப்படி செஞ்சுருவாங்களோ. இங்கே வரும்போதே அலர்ட்டாக வர்றது. சபைக்கு போகிற கொஞ்சம் ஜாக்கிரதை. நேற்றைய வரைக்கெல்லாம் இருக்கப்படாதரா, நேற்றைய மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இப்போ சபைக்குள்ளே நுழைஞ்சிருக்கிற அலர்ட்டாக வரணும். லைட்டை போடணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், கதவை திறக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். ஏதாவது நீ செஞ்சு பார்க்கணும். இளைப்பாறுதல் அப்படி நீ வரக்கூடாது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக போ. அப்படியா? அது நாம் துவக்கினது. தேவன் துவக்கி இருந்தார். ரெஸ்ட்டாக இளைப்பாறுதலாக இங்கே தேவன் இருக்கிறார். தேவனை சந்திக்க நான் வந்திருக்கிறேன். என் ஆண்டவர் இங்கே இருக்கிறார். என் ஆண்டவரை சந்திக்க நான் நுழைஞ்சு வந்திருக்கேன். என் பிரயாசம் அல்ல, துவக்கினவர் அவர் அப்படின்னு நம்ம இளைப்பாறுதலாக இருக்கும். நிலமானது முன்பு முளை அப்படியே வரும். அப்புறம் 2 இலை, 3 இலை, 4 இலை, 6 இலை, 8 இலை, 10 இலை, அப்படி இலையா இல்லை, அதோட சேர்ந்து த ஸ்டெம் ஆல்சோ, தண்டும் அப்படியே அப்படியே வளர்ந்து வளர்ந்து உட்காந்து அதை அந்த கேமராவை பார்க்குறோம்ல, அதான் உண்மை. அது 6 மாதம் எடுத்தது, உட்காந்து ஃபிட் பண்ணி எடுத்தது. அது அப்படியே அவ்வளோ ஸ்பீடாக அப்படி காட்டுற, அவ்வளோதான். உட்காந்து பார்த்தோம்னா நமக்கே ஆச்சரியப்பட்டு போகும். இது எப்படி நடக்குது? 2 இலை வருது, அடுத்து 2 இலை வர்றதுக்காக அந்த ஸ்டெம் இன்னும் கொஞ்சம் நீளுது, அங்கே 2 இலை வருது, அப்புறம் அந்த தண்டு வருது, அது அப்புறம் 2 இலை. இப்படி தானே இல்லையா? 2 இலை வந்தோடனே அதுலேயே இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அப்படியா? இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி 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 சைடுலையும் மேல் நோக்கியும் அது எல்லா வகையான வளர்ச்சியையும் அது உண்டாக்கி கொள்ளுகிறது. அதுக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ளே வந்திருந்தா அது மனுஷருக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் இப்படியும் இப்படியும். நான் சொல்கிறது புரியுதா? ஒரு மரம் எப்படி வளருது? சில மரமெல்லாம் நான் பார்க்குறேன், காய் காய்ச்சிருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய கிளை ஸ்ட்ரென்த் ஆகிரும். 10 காய் காய்ச்சிருக்கும், 10ஐயும் தாங்குற மாதிரி அதுக்கே தெரியும் 10 காய் காய்க்க போகிறோம். இந்த 10 காய்க்கு தகுந்த மாதிரி இந்த கிளை என்ன செய்யணும்? ஸ்ட்ராங்காக இருக்கிற. நம்ம ஒன்றும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை, சொல்லிக் கொடுக்கவே தேவையில்லை. வாழையை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? எப்படி இந்த வாழை இவ்வளவு தான், இது மேலே வந்தால் இவ்வளவு பெரிய கொலை போடும். அப்போ நாம் இப்போ இருந்தே அது மாதிரி வரணும். மேலே வந்து ஒரு கொலை போட்டு 4 சீப்பு தான், அது இப்படி சின்னூண்டாக வரும். இது என்னத்தை காய்க்க போகுதுன்னா 4 சீப்பு தான் இருக்கும். ஒரு வாழை வளரும் போது அப்படி புதுசாக வளரும், வளர்ந்து அது 10 சீப்பாக காய்க்கும். அதுக்கே தெரியும் இப்போ 10 சீப்பு வச்சிருக்கு, இதெல்லாம் தாங்கிறதுக்கான வாழையாக இது மாறணும். 10 காய் காய்க்கும் இந்த கிளையில், இது தாங்கிறதுக்கான கிளையாக இது மாறணும். அதற்கான எல்லா கிருபையும் சத்தும் அதுக்கு வலிமையும் அந்த பூமியிலிருந்து அது வாங்கிக்குது. வாய் இல்லை, நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தால் ஆச்சரியமாக இருக்கும். இது எங்கே தாங்க போகுதுன்னு நினைப்போம். அது தாங்கி பழுத்து காரியங்கள்லாம் நடக்கும். அவ்வளவு பெரிய சக்தி அதுக்கு இருக்குங்க. நம்ம இருதயத்தில் விழுந்த தேவனுடைய வார்த்தையாகி அந்த வித்துக்கு அவ்வளோ பெரிய வல்லமை இருக்குது. அதுக்கு நாம் பவுல் சொன்ன மாதிரி நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சல், ஜெபிக்கிறோம், வேத வசனத்தை படிக்கிறோம், உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட இதுக்கு நல்ல ஆகாரமெல்லாம் சாப்பிட்றோம், இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க. அதே போல் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் நாம் பலப்பட ஜெபிக்கிறோம், வார்த்தையாகிய களங்கமல்லாத ஞானப்பாலை நாம் வாசிக்கிறோம், உட்கொள்ளுகிறோம், உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படுவோம். இந்த விதையும் அதே போல தான், பூமியிலிருந்து எல்லா சத்தையும் எடுத்துக்கொண்டு முன்பு முளையையும் பின்பு கதிரையும், கதிரிலே
எப்படி எழுதியிருக்கு? நிறைந்த வாழ்வு, பூரண வாழ்வையும். இது 4 நாளைக்கு நல்லா இருக்கிறது, 5ஆம் நாளில் ஒரு மாதிரி இல்லை. 6 மாதம் அப்படியே ஓடுகிறது. அப்புறம் யாராவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு பின்னாடி 6 மாதம் பின்னோக்கி நடக்கிறது இல்லைங்க. ஏதோ ஒன்றுனா அப்படியே சுருங்கி போகிறது இல்லைங்க. வரும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, நான் பார்க்குறேன், இப்போ ஒரு வாழை மரத்தை வச்சுருக்கேன், அதுக்கு பக்கத்தில் கொய்யா மரம் இருக்குது. எல்லாத்தையும் இடிச்சுக்கிட்டு இருக்குது. இதுக்குள்ளே ஒரு இலை போய் வாழை மரம் வளர்றதுன்னா பெரிய இது இருக்க தான் செய்யுது, பிரயத்தனம் பண்ணத்தான் செய்யுது. இலை வாழை மரமும் வளர பார்க்குது, கொய்யா மரமும் வளர பார்க்குது. போட்டி இருக்காங்க, இப்போ கஷ்டம் இருக்காது. ஆனாலும் வாழை மரம் முழு பலத்தோடு போராடி வளரத்தான் பார்க்குது. பல காரியங்கள் நடக்கலாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை முட்டுக்கட்டை போட, நம்முடைய ஓட்டத்தை தடுக்க. ஆனாலும் நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஜீவன் இருக்குதே, கிறிஸ்துவின் ஜீவன். அது எப்படி எழுதியிருக்கீங்க? நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும், கதிரிலே ஏதோ சும்மா அப்படி அப்படி மக்கா அப்படி ரெண்டா இல்லைங்க, நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாக கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு நமக்கு வந்திருக்கு. நம்ம பயப்படக்கூடாது. தேவன் அதை செய்து நிறைவேற்றுவாங்க. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் 2 தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயுன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் எடுத்துட்டீங்களா? ஆ 12ஆம் வசனம், 2 தீமோத்தேயு 1:12. நான் என்ன சொல்றாரு? நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் விசுவாசிக்கிறவர் யாருன்னு தெரியும். அவர் எப்படிப்பட்டவர்? ஏசாயா புத்தகத்தில் அப்படி ஒரு வார்த்தை எழுதியிருக்கு. நான் விசுவாசிக்கிறவர் யார்? அவர் 11ஆம் அதிகாரமா, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை, அப்படி எழுதியிருக்கா. இன்னும் ஒரு இடத்துல இப்படி ஒரு, அதுக்கு எதுவுமே சாதகமாக எதுவுமே இல்லைங்க. இந்த பூமியில் பிறந்த நாள்ல இருந்து சாகிறது வரைக்கும் எதுவுமே அவருக்கு சாதகமாக இல்லைங்க. எதுவுமே அவருக்கு சாதகமாக இருந்ததே இல்லை. அருமையாய் ஜனங்கள் மேலே அக்கறை கொண்டிருந்தார். ஜனங்களை தாம் பிள்ளைகள் என்று அவர் வந்திருந்தார். எல்லா ஜனங்களையும் விடுவிக்கணும்னு அவ்வளோ ஆவலாக இருந்தார். எதுவுமே சாதகமாக இல்லைங்க. அவரை ஜனங்கள் அறியாமல் போனார்கள். அவரை சிலுவையில் அறைந்த எதுவுமே அவரை சாதகமாக இல்லை. ஆனாலும் அவர் அப்படி இளங்கிளைய போல் அவர் வளர்ந்துட்டார். இன்னொரு வசனம் அப்படி இருக்கா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருக்காது, பரவாயில்ல, 60 61 ஞாபகம் இல்லை. படிங்க. 52 படிங்க பிரதர். வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவர் பிதாவுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகில்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. நம்ம விருப்பமே பட முடியாத ரூபம் அவருக்கு. அப்படி தான் அவர் இருந்தார். ஆனால் அவர் அந்த இடத்துலேருந்து அப்படியே வேறு கொண்டு அவர் எழுந்தார். பிதா அவரை அனுப்பியிருந்தார். நம்ம ஒவ்வொருவரையும் அப்படித்தான். நாம் அனுப்பப்பட்ட மக்கள், தேவனால் அழைக்கப்பட்ட மக்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், இயேசு கிறிஸ்துவின் கையிலே கொடுக்கப்பட்ட மக்கள். ஏதோ தற்செயலாய் தோன்றி ஏதோ எந்த சாப்பிடுவோம், விதி வந்தால் சாவோம்னு அதை இதையும் உருட்டிக்கிட்டு பிரட்டிக்கிட்டு இங்கே வாழ்கிறவள் அல்ல.
நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதை உணர்ந்தவர்கள் நாம் விசுவாசிக்கிறவர் யார் என்று அறிந்தவர்கள் நாம். 2 தீமோத்தேயு 1:12 விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை என் வாழ்க்கை என்றைக்கு ஆண்டவரே நான் உமக்கு அடிமை என்று ஒப்பு கொடுத்தேனோ அன்றைக்கு நான் அவருக்கு அடிமையான, பாவத்திலிருந்து விடுதலையாகி தேவனுக்கு அடிமையானன்னு எழுதியிருக்க ரோமரில். நம்ம பாவத்திலிருந்து விடுதலையாகி தேவனுக்கு நாம் அடிமைகள் ஆனதுனால் இதை அப்படியே வச்சுக்க, நாம் அப்புறம் படிப்போம். அறிவே விசுவாசிக்கிற இன்னார் என்று அறிவே நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை, நான் அவரிடத்தில், இங்கே வாங்க பிளமநாதன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை, என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்தேனே ஒரு நாள், அதை அவர் அந்நாள் வரைக்கும், எந்நாள் வரைக்கும், அவர் வர்ற வரைக்கும், அவர் வர்ற வரைக்கும், அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்போ ஒரு நல்ல நிச்சயங்க, நிச்சயம் உடையது கிறிஸ்தவ வாழ்வு. தேவன் சந்தேகமா, பயமா, கிடைக்குமோ கிடைக்காதோ, போவோமோ போக மாட்டோமோ, வருவாரோ அழைச்சிட்டு போவாரோ அழைச்சிட்டு போக மாட்டாரோ, இப்படி அன்சர்டனிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, நிச்சயமற்ற ஒரு தன்மையை வேதம் நமக்கு கொடுக்கவே இல்லை. ஒரு நிச்சயமற்ற தன்மையை கிறிஸ்தவ வாழ்வு, கிறிஸ்து பரிசுத்த ஆவியார் நமக்கு கொடுக்கல. நான் நிச்சயம் இல்லாதவனாக, இது யார் கொடுத்தது? பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவர் ஒரு நிச்சயத்தை கொடுக்குறாங்க. நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், நான் இப்போ நிச்சயித்திருக்கிறேன், நான் விசுவாசிக்கிற இன்னார்னு எனக்கு தெரியும். அவர், நான் ஒப்பு கொடுத்தது, என்னத்தை ஒப்பு கொடுத்தோம்? காசு கொடுத்தா காசு கிடைச்சிடும். ஆண்டவர் மனுஷன்கிட்ட கடன் படுறதே இல்லை. இந்த கிறிஸ்தவ உலகம் இருக்கிறது அது ஒன்று தான். கொடுங்கள் கொடுங்கள் கொடுங்கள்னு சொல்கிறாங்க, ஜனங்கள் கொடுக்குறாங்க, கொடுத்ததை அவர் திரும்ப கொடுத்துடுறாங்க. கொடுத்த பணத்தை திரும்ப ஆண்டவர் பணத்தை திரும்ப கொடுத்துட்டார், இன்னும் கொடுப்போம், 5 வச்சா 10 கொடுத்துட்டே இருக்காங்க. அப்படியா? நாம் என்னத்தை கொடுத்தோம்? நம்மை கொடுத்தோம், அவர் தம்மை நமக்கு கொடுத்தார். அவர் நித்திய ஜீவனை, என் ஜீவனை நான் அவருக்கு கொடுத்தேன். தன் ஜீவனை இழக்கிறவன் அதை நித்திய ஜீவ காலமானதான்னு சொன்னாங்க. என் ஜீவனை நான் கொடுத்தால் அவர் எனக்கு நித்திய ஜீவனை தருவார். பரலோகத்துக்கு போனா, ஆண்டவரே எனக்கு அது கொடுத்து, நீ கேட்டதெல்லாம் நான் கொடுத்தேன்பா, பணம் கேட்டேன் கொடுத்தேன், வேலை கேட்ட, படிப்பு கேட்ட, பிள்ளை கேட்ட, கல்யாணம் கேட்ட, எல்லாம் கொடுத்துட்டேன், கார் கேட்ட, வீடு கேட்ட, எல்லாம் கொடுத்துட்டேன், மண்ணு கேட்ட, பொண்ணு கேட்ட, எல்லாம் கொடுத்துட்டேன், பொண்ணும் கேட்ட, அதுவும் கொடுத்துட்டேன். நீ ஒன்னே ஒன்று என்கிட்ட கேட்கலையே, இப்போ அதை கேட்குற, நித்திய ஜீவனை நீ கேட்கலையே. நித்திய ஜீவனை கேட்டவங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்துருக்கேன். இதெல்லாம் உனக்கு பூமியிலே கொடுத்துட்டேனே, நீ சுகமாக அனுபவிச்சியே, நீ சந்தோஷமாக இருந்தையே, உனக்கு இங்கே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. நீ என்ன கேட்ட? நித்திய ஜீவனை அழிப்பேன் என்று நான் வாக்கு பண்ணினேனே, நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தத்தை நம்பி, அதை நம்பி உன்னை எனக்கு ஒப்பு கொடுத்தியா? நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை என்ன ஒப்பு கொடுத்தார்? நித்திய ஜீவனை அழிப்பேன் என்று தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை நம்பி அந்த நித்திய ஜீவனுக்காக தன் ஜீவனை இழக்க ஒப்பு கொடுத்தாரே பவுல். அப்படித்தான் சொல்றார், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை, அவர் என்னத்தை ஒப்பு கொடுத்தோமோ அதை அந்நாள் வரைக்கும் ஒரு கடன் இல்லாமல் திரும்ப கொடுத்துருவாங்க. ஆண்டவரிடத்தில் போய், ஆண்டவரே நான் லட்ச லட்சமாக அவங்க ஊழியத்துக்குன்னு கேட்டாங்க, கொடுத்தேன், எல்லாமே பூமியில் கொடுத்துருப்பேனே, அக்கௌண்ட் எடு, அங்கேருந்து ஒரு தேவதை ஒன்று நோட்டை எடு, அவர்கிட்ட ஞாபக புஸ்தகம்னு ஒன்று இருக்கா, அந்த புஸ்தகத்தை எடு. நம்ம தேவப்பிரியா இப்படி கொடுத்தேன், நீங்கள் புகார் சொல்லிக்கிட்டு நிற்குது, எடு, அப்படியே நோட்டு பக்கம் எடுத்து, ஆண்டவரே இத்தனாவது வருஷம் அதெல்லாம் நம்ம அப்பமே கொடுத்துட்டோமே, அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லையா? இந்த அதை பாரு, இந்த டிவியை பாரு,
நிகழ்ச்சி வரைக்கும் அப்படியே தெரிஞ்சிடும். உனக்கு கொடுத்துட்டேனே, என்கிட்ட ஒன்று நான் மனுஷனிடத்தில் கடன் படுறது இல்லை. மனுஷனிடத்தில் நான் கடன் படுற தெய்வம் இல்லை, எல்லாம் கொடுத்துட்டேனே. ஆண்டவரே நித்திய ஜீவன், அதை நீ கேட்கலையே, அதை எடுறா, அதை என்ன கேட்டிருக்கேன், அந்த ஜெபத்தை போடு, அந்த ஜெபத்தை ரீவைன் பண்ணு. போடுன்னு என்ன இருக்குது? படிப்பு கூடும், பணம் கூடும், கல்யாணம் கூடும், காசு கூடும், அது கூடும். அதில் நித்திய ஜீவன் ஜெபிக்கவே இல்லை. உங்கள் குமாரனை போல நான் மாறணும், அதில் ஒன்றும் இல்லையே. அப்போ நான் போகிறேன் ஆண்டவர், எங்கே? அங்கே. ஒன்றுமே சொல்ல வேண்டியதில்லை, நாமே போயிடுவோம். நமக்கு தெரியும் எல்லாம். அங்கே ஞாபக புஸ்தகம்னு ஒன்று இருக்குது. இங்கே என்ன குண்டாமுட்டி பண்ண, இங்கே உருட்டணும், பிறகு அதிக பிரசங்கித்தனம் பண்ணோம். சிலர் சபையில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, எப்போ பார்த்தாலும் அதிக பிரசங்களாகவே இருந்துக்கிட்டே இருக்கிறதுங்க. இதில் எல்லாம் நாட்டம் இருக்கிறதே இல்லைங்க. பவுல் அப்படி இல்லை. ஒன்றை நான் தாவீது சொல்ற, ஒன்றை நான் கேட்டேன். என்ன கேட்டோம்? ஒன்றே ஒன்று கேட்டேன். என்ன கேட்டேன்? வீடா காரா? ஒன்றை நான் கேட்டேன். என்னது அது? நித்திய ஜீவனை. ஒன்றே ஒன்று தான் வாக்கு பண்ணியிருக்கு, புது உடன்படிக்கை. அது என்னது? நித்திய ஜீவன். ஒன்றே நான் கேட்டேன், அதையே நாடுவேன், அதுக்கு பங்கம் வரக்கூடாது. அதை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்வாரா? காத்துக்கொள்ள மாட்டாரா? ஆமென், காத்துக்கொள்வாங்க. பயப்படாது. நான் கடந்த நாட்டில் ஒரு யோசனையை தான் சிந்தனையை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். பாஸ் மார்க் என்ன? பாஸ் மார்க் இந்த 35, அது ரொம்ப இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தில் பாஸ் மார்க் 100 அப்படி வச்சுக்கலாமா? பூரணம் என்ன? 100. இந்த பூமியில் பூரணம் அடைஞ்சவங்க யார்? அவர் மட்டும்தானே. அப்போ 100. சும்மா தயக்கம் இல்லாமல் சொல். வேறு யாராவது இருக்காங்களா? அப்போ எல்லாம் 100க்கு கீழே, சரிதானா? அப்படி வச்சுக்கிங்களா? நம்ம எல்லாரும் ஒருத்தர் 50, 45, 35, 37, 37, 50, 52, 53, 55, 60, 60, இப்படி எல்லாம் போய்கிட்டே இருக்கு. 99 ஒருத்தர். 99, 100. 99 நான் 100 சொன்னால் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? டீச்சர்ஸ் எல்லாம் உட்காந்துருக்கீங்க. நான் 100ன்னு ஒருத்தன் 99 மார்க்கும் வாங்கின வந்து சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 99 அது 100 தானே பாஸ். அப்படி வச்சுக்கோ. நமக்கு அவன் எவ்வளவு ஃபெயில் தானே. அவன் என்ன சொல்கிறான்? 99. அதில் 1 மார்க் வந்தால் தான் நீ பாஸ். கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் எல்லாரும் பலதரப்பட்டவளாக ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் பார்டரில் இருக்கிறோம், 34 இப்போ வாங்கியிருக்காங்க. அடுத்து 35, 36, 30, அப்படி ஒவ்வொன்று எல்லாம் 35 மேலே வச்சுக்கோம். எல்லோரும் போய்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் 86, 87, 88, 90, ஒருத்தர் 99 இருக்கட்டும். இப்போ ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஓட்டம். இதெல்லாம் ஓட்டம், விசுவாசத்து ஓடுகிறோம். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ளுவார் என்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் பாவம் செய்யக்கூடாது. இயேசுவை போல மாறுவதே என்னுடைய லட்சியம். அதற்காகத்தான் நான் அழைக்கப்பட்டேன். ஆனால் இந்த இதில் இப்போ நான் 50 தான் வாங்கியிருக்கேன். 55, 60, 62, 70 இப்படி போய்கிட்டே இருக்கிறேன். நான் அப்படி என்ன வச்சுக்கோ. நான் இப்போ 65. என்னுடைய முழு நோக்கம் இன்னும் ஒருத்தர் சொல்லிட்டு சொல்கிறேன். அப்படி பைபிளில் ஒருத்தர் வேதத்தில் அப்படி ஒருத்தர் ஓடினாருங்க. அவர் 100 அப்படின்னா பவுல் கேட்டால் அவர் 100. சும்மா சொல்லுங்கள். இவ்வளோ பெரிய தேவ மனுஷனை நம்ம அபத்தமாக சொல்லக்கூடாது அல்லவா? சொல்லுங்கள். இன்னும் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ரொம்ப சந்தேகமாக ஒரு தடவை என்ன சொல்லுங்கள்? அவர் 100. சந்தேகம் இருக்குது, சரி இருக்கட்டும். அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். அவர் இந்த ஓடுற ஓட்டத்தில் முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடு அவருடைய குமாரனுடைய சாயலுக்குப்பாய் இருப்பதற்கு நம்மை முன்குறித்திருக்கிறார் என்று சொன்ன அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி ஓடி எத்தனை மார்க்குன்னு அவர் சொல்கிறாருன்னு பாருங்க. 11ஆம் வசனம் 3:11, பிலிப்பியர் 3:11. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அடுத்த வசனம், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன்.
சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்க நோக்கி தொடர்கிறேன். இது மாதிரி என்னை போல லெக்க நோக்கி தொடர்கிற தேறின எவரும் ஒரே சிந்தையாய் 100 அடையும்படிக்கு ஓடுவோம்னு அடுத்த வசனம். அப்படி நீங்கள் படிச்சீங்கன்னா புரியும். தேறினவர்கள் எல்லாரும் ஒரே சிந்தையாக இருப்போம்னா 100 ஆனவங்கள்னான்னு அர்த்தம் இல்லை. 100 ஆயிட்டாரா? இப்போ இதெல்லாம் படித்தா அவர் 100 ஆயிட்டான்னு சொல்கிறாரா? சும்மா சொல்லுங்கள், சந்தேகம் தீராம. இல்லை. அடைஞ்சிட்டாரா? பிடிச்சிட்டாரா? இல்லை. தேறிட்டாரா? இல்லைன்னு தான் சொல்கிறாரு. எண்ணாமல் பிடித்து கொண்டே நினைக்காம ஒன்று செய்கிறேன், பின்னானதை மறந்து முன்னானதை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன். இப்படி தேர விரும்புகிற, இப்படி 100 அடைய விரும்புகிற ஒவ்வொருவரும் ஒரே சிந்தையாக இருக்கணும். பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதுல நாம் ரத்தம் கூட சிந்த நேரிட்டால் நாம் ரத்தம் சிந்தம். ஒரே சிந்தையாய் வருவோம். இப்போ பவுலை கேட்டால் 100 ஆயிட்டாரா? பவுல் தலையை வெட்டிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சரியா? அப்படியா? தெரில, சும்மா சொல், சும்மா இல்லை. அப்போ பவுல் எத்தனை? அவர் தலையை வெட்டும்போது பேதுருவை சிலுவையில் அரைஞ்சாங்களா தலைகளை அப்படின்னு சரித்திரம் சொல்லுதில்ல. அப்போ பேதுரு என்ன அடைஞ்சிருந்தாருன்னு சொல்லுங்கள். சும்மா சொல்ல, கூச்சம் இல்லாமல். 100 இல்லை. 100 இருந்தால் என்னவா சொல்லியிருப்பார்? என்னை நேராக சிலுவையில் அறைங்கன்னு அவரே தைரியமாக சொல்லுவார். ஆனால் அவர் 100 இல்லைன்னு, அவர் பர்ஃபெக்டாக ஆகலைன்னு அவருக்கு தெரிஞ்சதுனால என் எஜமானனை போல வேண்டாம், என்னை தலைகீழை சிலுவையில் அறைங்க. பவுலை தலையை வெட்டுனாங்க. அப்போ அவர் 100 என்னவோ நமக்கு தெரில, அவரை கேட்டால் தெரியும். ஆனால் அவரை கேட்டால் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டார். இப்போ அவர் அந்தியம் முடியுது. அவர் எத்தனையில் முடிக்கிறார்னு வச்சுக்கோங்க. 99 முடிக்கிறார். குறையத்தானே முடிக்கிறார். என்ன எழுதிட்டு தெரியுமா வேதம்? அருமையாக 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எத்தனையோ முறை படிச்சிருக்கோம். அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நாம் தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக 100 இருப்போம். இப்போ அவர் வருகிறார். பவுல் 99 1 ஆண்டவர் போட்டு 100 ஆக்கி அங்கே அழைச்சிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். ஏன்னா இந்த ஓட்டம் சீராய் அவரை நோக்கி இருக்குங்க. அது 35 இருந்தாலும் பரவாயில்ல. நம்முடைய நோக்கம் மட்டும் ஒரே நோக்கமாக, இந்த ஒரே சிந்தையாக இருந்தால் நம்ம எல்லாரும் பலதரப்பட்டவங்க, நம்ம எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஓடிக்கிட்டு இருக்கிற நமக்கு இப்போ நான் போகிறேன், என்ன வச்சுக்கோம், என்ன தான் வச்சுக்கோம். நான் 52.5 என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நான் முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு சிந்தியோடு தேவனை தேடி அவர் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்க நோக்கி நான் ஓடுகிறேன். ஏன் ஓட்டம் முடியுது இந்த பூமியில்? என்ன நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? நான் ஒன்று சொல்கிறேன், பரலோகம் போக மாட்டேன்னு சொல்கிறீங்களா? தேவன் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்னு சொல்கிறீங்களா? நீங்கள் என்ன வேணாலும் வச்சு நான் சொல்லவா? நான் 52, எனக்கு 48 போட்டு என்னை பூரணமாக்கி அவருடைய சாயலாக்கி கொண்டு போயிடுவார். ஐ பிலீவ் இட். நான் நம்புகிறேன். ஒரு 99 எப்படி கொண்டு போனாரோ, 85 எப்படி கொண்டு போவாரோ, 52 அப்படியே தான் கொண்டு போவாங்க. ஏன்னா இந்த 52க்கும் ஒரே சிந்தை தான், 99க்கும் ஒரே சிந்தை தான். அடைஞ்சிட்டேனோ பிடிச்சிக்கிட்டேனோ எதை பற்றியும் சிந்தனை, ஒரு பெருமையும் சிந்தை இல்லை. அவர் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக ஒரே ஒரு லெக்கு தான் இருக்குது, நோக்கம், அவருடைய சாயல். ஓடிக்கிட்டு இருக்க ஓட்டத்தில் 52 முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். என்ன நடக்கும்? 48 சேர்த்து பூரணமாக்கி என்னை கொண்டு வருவான்னு ஆழமாக நம்புகிறேன். சும்மா ஏனோ தானோன்னு இல்லை நான் சொல்கிறது, உங்களுக்கு புரிஞ்சுக்கிறணும். நீங்கள் இன்னும் ஒரு சம்பவம் நான் முன்ன உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அதையும் சொல்லிட்டு போவோம். நம்ம வாழ்க்கையில் சொல்லியிருக்கேன், அதை திரும்பவும் சொல்கிறேன். ஒரு 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 ரவுண்டு, அதில் நடுவில் ஒரு பாயிண்ட்டு, நம்ம கையில் 100 அம்பு வச்சுப்போம். சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே, எப்படி சொன்னேன்னு இப்படி தான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அந்த ரவுண்டில் அந்த ரவுண்டுக்குள்ளே ஒரு சின்ன பாயிண்ட் இருக்குது, சிவப்பாக அப்படி ஒரு பொட்டு மாதிரி. நம்ம கையில் 100 அம்பு கொடுத்துருக்கு. அதுதான் நம்முடைய வாழ்க்கை. நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம்.
அந்த அம்பை எடுத்து எய்கிறோம். கரெக்டாக அந்த ரெட்டில் கொள்ளணும்னு தான் வில்லை இழுத்து அம்பை எய்கிறோம். அது அந்த ரெட்டுக்கு பக்கத்தில் விழுந்துட்டு, அடுத்து 2வது 3வது அப்படி எல்லாம் அடித்தோம். ஒன்று வந்து அந்த ரெட்டு சென்டரில் குத்தாமல் பக்கத்தில் குத்திட்டு, ஒன்று அங்கே இங்கே 99 வந்துட்டு எதுவுமே சென்டரில் கொள்ளலைன்னா புரியுதா? சென்டரில் படலை, சென்டரில் குத்தலை. 100வது இது அதுவும் பக்கத்தில் போய் சென்டரில் படலை. வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. என்ன நடக்கும்? என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? என் வாழ்க்கை முடிஞ்ச தேவன் எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்முடைய நோக்கம், வாட் இஸ் அவர் எய்ம்? நாம் பின்னானதை மறந்து முன்னானதை நோக்கி என் நோக்கத்தை சரி செய்து என் ஆண்டவர் நீ என் வாழ்க்கையை நான் அவரை பார்த்து காரியங்கள் பண்ணுறேன்னா, பணத்துக்கு பின்னே, அதுக்கு பின்னே, மனுஷருக்கு பின்னே என் நோக்கத்தை ஆண்டவர் பார்க்குறேன். என் நோக்கம் பவுலை கேட்டால் அப்படி தான் கேட்பாங்க. பரம் அழைப்பின் எதற்காக என்னை பிடித்தாரோ அந்த அழைப்பின் பந்தய பொருளுக்காக என் லெக்க நோக்கி தொடர்ந்தேன் ஆண்டவரே. பூரணமா? அப்புறம் ஒரு நோக்கத்தை தான் நான் பார்க்குறேன். இங்கே பார்த்துக்கிட்டு அங்கே பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு நினச்ச ஒன்று ஒரு அம்பை எடுத்து இப்படி விட்டுக்கிட்டு, அப்புறம் பணம்னா அதுக்கு பின்னாடி போயிட்டு, இதுனா இதுக்கு பின்னாடி போயிட்டு, கண்கள் இச்சை, பாலி இச்சை, பண ஆசை, ஏனோ தான் இந்த உலக ஆசை, உலக திட்டங்கள், அதுக்கு பின்னாடி இதுக்கு பின்னாடி எல்லாம் விட்டு இங்கே ஒன்று, அப்புறம் நினச்சிக்கிட்டா இதில் ஒன்று. அப்படியா கிறிஸ்தவ வாழ்வு? இல்லை, ஒரே நோக்கங்க. இயேசுவே உங்களை போல மாறணும். குறை இருக்கு, பாயிண்ட் சரியாக படலை தான், பக்கத்தில் பட்டுச்சு. யாராவது மாறிட்டோமா? அப்படி சென்டரில் எரிஞ்சவங்க அம்பை இதவங்க யார்? நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். இயேசு. இப்போ தானே நம்ம படித்தோம், எல்லாம் முடிந்தது, இதாவே உங்களுடைய சித்தத்தின்படி செய்த வந்தேன், அதை செய்து முடிச்சுட்டேன். இங்கே உட்காந்துருக்கோம், யாராவது சொல்லுங்கள் அப்படி, இதாவே உங்களுடைய சித்தத்தை பரிபூர்ணமாக நான் செய்துட்டேன் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து. சிலர் ரட்சிக்கப்பட்டு 6 மாதம் பின்பாட்டம், 6 மாதம் கேலரி, அப்புறம் 6 மாதம் ட்ராக்கை விட்டுட்டு அப்புறம் வந்து ட்ராக்கில், அப்புறம் அங்கே போயிட்டு இங்கே வந்து, இங்கே போயிட்டு அங்கே வந்து. சிலர் இன்னுமே 2 காலில் 2 படகுல சவாரி. எய்ம், நோக்கம் ஒன்றா இல்லைங்க. இப்படி நோக்கத்தை மட்டும் நம்ம சரியாக பண்ணிட்டோம்னா, என் ஆண்டவரே நீர் தான் எனக்கு எல்லாம். 73ஆம் சங்கீதம் ஆசாபோடு சேர்ந்து சொன்னால் எப்படி சொல்லலாம்? அதை மட்டும் வாசித்துவோம். அப்படி நாம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி சிறப்பாக இருக்கும்னு பாருங்கள். 73ஆம் சங்கீதம் ஆசாப் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, 24ஆம் வசனம் 22 சொல்கிறேன். நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலதுகரத்தை பிடித்து நீர் தாங்குகிறீர் ஆண்டவரே. உம்முடைய ஆலோசனையை நீ நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொண்டாலும் கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளுவீரோ கொள்ள மாட்டீரோ. அப்படியா? என்ன சொல்கிறாரு? முடிவிலே என்ன மகிமையிலே, அதான நிச்சயம், என்னை ஏற்றுக்கொள்ளுவீர். இப்படியெல்லாம் சொல்லுகிறதுக்கு பின்னாடி அவருடைய மனசில் இருக்கிறத அவர் வெளிப்படுத்துகிறார். பரலோகத்திலே உண்மை அல்லாமல் எனக்கு, அப்படி சொல்லத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். பரலோகத்தில் என்ன விருப்பம்? சிலருக்கு பரலோகத்தில் பல விருப்பங்கள் இருக்குங்க. அப்படி ஜனங்களை ஆசை காட்டி மோசம் பண்ணி வச்சுருக்காங்க. பரலோகத்தில் என்ன இருக்குது? தங்கம் கீழே கிடக்குது. நீ இங்கே போடாததை குறிச்செல்லாம் கவலைப்படாத அம்மா மகளே. சிலர் அப்படி தான் தேவன் தேற்றி வச்சுருக்காங்க. நீ நகை போடாமல் இப்படி இருக்கிறத பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத, நீ தங்கத்தின் மேலே நடக்க போகிற மகாராணி. அதில் நடக்கணும், அதில் நடக்கணும். பரலோகத்தில் யார் விருப்பம்? தங்கத்தில் நடக்கிறதா? யார் விருப்பம் நமக்கு? ஆட்டுக்குட்டியானவரே, பரலோகத்தில் உண்மை ஆட்டுக்குட்டியானவரே, உண்மை இல்லாமல் எனக்கு வேறே, அடிக்கப்பட்டவரே, உண்மை இல்லாமல் எனக்கு வேறே விருப்பம் இல்லை. அடுத்து என்ன சொல்கிறாங்க? பூமியிலே உம்மை தவிர எனக்கு வேறு
பரலோகத்தில் உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? இங்கேயும் வேறு யாரும் இல்லை, அங்கேயும் உம்மை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை. அப்படிதான் சொல்றார். பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை. இங்கே என்ன விருப்பம்? இதெல்லாம் தான் சரி செய்து நம்ம ஓடுகிறோம் இந்த ஓட்டத்தை. நமக்கு வேறு விருப்பங்கள்லாம் நிறைய வருது. அந்த விருப்பங்களெல்லாம் ஆண்டவர் சரி செய்து, நீ எதற்காக அழைக்கப்பட்டவன், நீ யார், என் பிள்ளை, என் ஜீவனை உனக்கு வச்சிருக்கிறேன், வா, போகாத, நீ என் பிள்ளை, பேதுருவே இப்படி பேசாத, பேதுருவே இப்படியா என்னை நீ காட்டி கொடுக்குற அப்படின்னு அன்பாய் ஒரு பார்வை பாரு. மனங்கசந்து மனம் திரும்ப செய், வா, உன் காலை கழுவுறேன், நீ என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு அவனை அழைத்து அவனை காலை கழுவி தம்முடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போக விருப்பமுடைய ஆண்டவர். நம்முடைய வேற விருப்பங்களை எல்லாம் திருத்தி வழி நடத்துகிற நல்ல தெய்வம் நம்முடைய ஆண்டவர். நான் மட்டும் வேற விருப்பம் இல்லை, ஆண்டவரே எனக்கு வேற விருப்பம் வேண்டாம்னு இருக்கேனா? எதற்காக பிடித்தார் அதை பிடித்து கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடர்கிறேனா? நான் விசுவாசிக்கிற இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். கேட்ட எல்லா வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். நம்ம கேட்டோம் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி, ஒரு நம்பிக்கையை தொடர்ந்து அந்த நம்பிக்கையிலே நான் நடக்கும்படிக்கு ஆண்டவர் நமக்குள்ளே ஒரு நற்கிரியை துவங்கி இருக்கிறார். அந்த துவங்கி இருக்கிற நற்கிரியை அது அவருடைய ஜீவனாய் ஒரு விசுவாசமாய் தேவன் நம்மிடத்தில் அப்படி துவங்கி இருக்கிறார். அதற்கு ஒரு வலிமை உண்டு, ஒரு வல்லமை உண்டு. அது நமக்குள்ளே வந்து நம்மை முடிவு பரியந்தம் நடத்த அது உண்மையுள்ளதாக இருக்கு. ஒருவேளை அந்த பூரண வழிகளிலே நடக்காதபடிக்கு நாம் வேணா அதை தடுக்கலாமே தவிர அது ஒருபோதும் தடைபடாது நம்முடைய வாழ்க்கையிலே. ஆண்டவர் அப்படிதான் சொல்லி, விதை எப்பொழுதும் நல்லது தான். அந்த நற்கிரியாகிய விசுவாசமாகிய ஆண்டவர் துவக்கி இருக்கிற அந்த ஜீவன் இருக்கே, அது எப்போதும் உயிருள்ளது தான். அது நமக்குள்ளே அப்படி முளைக்க விரும்புது. எப்படி ஒரு விதையை நாம் கேட்டது போல ஒரு விதையை போட்டுட்டு அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறது இல்லை. நம்ம மார்க்கெட்டில் பார்க்குறோம் எவ்வளோ பூக்கள் வருது. அந்த பூக்கள் எல்லாம் முத நாள் வரைக்குமே அந்த பார்க்குற வரைக்குமே மொட்டுக்களாக தான் இருக்குது. அந்த ஓவர் நைட்டில் அது எப்படி பூத்து எப்படி அப்படி மலர்களாக எப்படி வெளியில் வந்து வாசனையாக எப்படி இருக்கோ, அதே போல் நம்முடைய விசுவாசம் நற்கிரியை அந்த ஜீவன் நமக்குள்ளே அப்படி வளர்ந்து வருது. அதை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தூங்கினாலும் முழிச்சு இருந்தாலும் நம்முடைய நம்பிக்கையினால் அது வளர்ந்தேறி பெருகுது. அப்படிதான் ஆண்டவர் சொல்லி நம்மை நடத்த. ஒருவேளை ஒரு மனுஷன்ட்ட ஒரு பாயில், ஒரு அவிஞ்சு போன ஒரு வீரியமில்லாத விதையை கொடுத்தால், மனுஷனுக்கு முன்பாய் நம்ம சபையில் கூட ஒரு வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ட்ராமா ஒன்று நடத்தி காட்டினாங்க. எல்லாருக்கும் பாயில் பண்ண அவித்து போன ஒரு விதையை கொடுத்து, இது உங்களுக்கு குறிப்பிட்ட நாளில் ஒரு செடியாய் மரமாய் இப்படி கொண்டு வந்து காட்டுங்க அப்படிங்கும் போது எல்லாரும் பெரிய பெரிய செடியாய் அப்படி மரமாய் கொண்டு வந்து அப்படி காட்ட விரும்புகிறாங்க. மனுஷனுக்கு முன்பாய் ஒரு சுத்தமாக முளைக்காது அப்படின்னு தெரிந்த விதையை கொடுத்தாலும் மனுஷனுக்கு முன்பாக ஏதோ காட்டும்படிக்கு நான் கொஞ்சம் வளர்த்துருக்கிறேன், இது கொஞ்சம் அப்படி எனக்குள்ளே இருக்குது, ஒரு மனுஷன் அப்படி மரமாய் கொண்டு வந்த அந்த காட்சிகள்லாம் நமக்கு தெரியும். அப்படிலாம் அது நம்மை நாமே ஏமாற்றி மனுஷனை ஏமாத்துகிற அந்த காரியங்கள் அப்படி இல்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு, அந்த ஜீவனுக்கு, அந்த நற்கிரியைக்கு ஒரு வேல்யூ இருக்குது, ஒரு சக்தி இருக்குது. அது எப்பொழுதும் வீரியம் உள்ளதாய், அது ஜீவன் உள்ளதாய், அது மனுஷனுக்குள்ளே எழும்பி பிரகாசிக்க பண்ணுகிறதா தான் இருக்குது. ஒருவேளை நம்முடைய வழிகள் அதை மட்டுப்படுத்தினாக்கா தேவன் ஒன்றுமே நமக்குள்ளே செய்ய முடியாது. ஆண்டவர் அப்படி தான் பார்க்குறாங்க.
அதை நாம் வளர்ந்து ஏறும்படிக்கு பவுல் அப்போஸ்தலன் தன்னை காட்டுகிறார். அது எப்போ நமக்குள்ளே கிரியை செய்யும் அப்படின்னாக்கா, அவர் வாழ்ந்தாரே பழைய உடன்படிக்கையின் ஒரு பக்தி வைராக்கியத்தின்படி நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரே, அது நமக்குள்ளே நிறைவேறி நம்மை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால், நான் தான் அப்படின்னு வாழ்ந்தாக்கா அது நமக்குள்ளே நிறைவேறாது. அது நமக்குள்ளே நிறைவேறணும் அப்படின்னு சொன்னாக்கா, அப்போஸ்தலன் சொன்னது போல நான் அடைந்தாயிற்று இல்லை முற்றிலும் தேறினேன் என்று என்னை நான் எண்ணுகிறது இல்லை. ஒன்று செய்கிற பின்னான வேலையை மறந்து முன்னான வேலையை நான் அப்படி நாடி போகிறேன். என்ன நோக்கத்திற்காக என்னை அவர் பிடித்து கொண்டாரோ அதை நான் ஆசையாய் தொடர்கிறேன். ஒரு தொடர்ச்சி, ஒரு விருப்பம், ஒரு கண்டினியூவாக ஒரு சில காரியங்கள் கிறிஸ்துவுக்கு பிரியமாய் அப்படி பிரயாசப்படுகிற மனுஷனிலே நற்கிரியையை ஆண்டவர் செய்து முடிப்பார். அது ஒருபொழுதும் தடையே படாது. ஆண்டவர் அப்படி தான் சொல்லி நம்மை நடத்த அப்படி விரும்புகிறார். ஆண்டவர் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் கொடுக்க வந்தது நித்திய ஜீவன், அதை தேடுங்க. நம்ம என்ன தேடுறோம் அப்படின்னா, நான் கொடுப்பேன் பிறகெல்லாம் நான் பார்த்துக்கொள்வேன்னு சொன்னார்ல, அதை தான் நம்ம அதிகமாக தேடுறோம், இந்த இம்மைக்கு உரிய விஷயங்களை. ஆனால் அந்த பரத்தை தேடும்படிக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாழ்க்கையை கையிலே கொடுத்துருக்கிறார். அதை தான் தேடும்படிக்கு தேவன் நமக்கு அப்படி தொடர்ந்து நடத்த விரும்புகிறாங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பிரதர் பேசிகிட்டு இருக்குமே எனக்கு அந்த வார்த்தையை ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். நம்ம எல்லாருக்கும் ஃபெமிலியராக நம்ம அடிக்கடி கேட்ட வார்த்தை தான். ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 12:1 பிற்பகுதியில் நடுப்பகுதியில், விசுவாசத்தை துவக்குனவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாய் ஓட கடவோம். ஒரு விசுவாசத்தை தேவன் துவக்கி இருக்கிறார், அதை யார் முடிப்பார்னா அவரே முடிப்பார். அந்த நம்பிக்கையோடு தான் பவுல் அவர் கொடுத்த அந்த வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அவர் அந்நாள் வரைக்கும் பாதுகாத்து நடத்துவார் அப்படின்னு ஒப்பு கொடுத்தேன்னு சொல்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த அப்போஸ்தலன் பவுல் பேசிகிட்டே வரும்போது அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, அப்படி ஒரு நற்கிரியையும் ஒரு நற்காரியங்களையும் பரிசுத்த ஆவினால் நீங்கள் காத்துக்குங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலன் அப்படி சொல்கிறான். உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியினால் அந்த நற்கிரியை பூர்ணப்படும்படிக்கு காத்துக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியினால் எப்படி நம்ம காத்துக்க முடியுதா? பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவினிடத்திலிருந்து எடுத்து நம்மளே சொல்லுவார். இந்த சூழ்நிலையிலே இந்த நித்திய ஜீவனையோ இந்த காரியங்களையோ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்கிறார். பரிபூர்ண பாதையிலே நடத்துகிறது அவருடைய வழி, அவருடைய ஸ்டைலு. அதற்கு நாம் அடங்கி இருந்து ஒப்பு கொடுத்து அதை பூர்ணப்படுத்துறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணணும். அப்படி வாசம் பண்ணும்போது அவர் சொல்லுகிறார், இயேசுவிலிருந்து எடுத்து நான் உனக்கு சொல்லுவேன், நீ நடக்கிற வழி சரிதானா, இது கிறிஸ்துவுக்கு பிரியமாக இருக்குமா அப்படின்னு நான் உனக்கு சொல்லுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி நடத்தாங்க. நம்ம துதியில் கேட்டோம், எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் இளைப்பாறலாம். ஆண்டவர் கெட்செமனையில் போய் அந்த துக்கப்படவும் துயரப்படவும் அப்படியே ஆண்டவர் துவங்கின போது 3 பேர் அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போய் எனக்காக 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் போயிட்டாங்க. திரும்பி 3 டைம் வந்து பார்க்குறாங்க, 3 பேரும் தூக்க மயக்கமாய் தூங்கிட்டு இருக்காங்க. வந்து எனக்காக முழிச்சிட்டு இருந்தீங்க, ஜெபம் பண்ணக்கூடாதா? நான் இப்படி வியாகுலப்படவும் அப்படி மனுஷனை ஆண்டவர் கோர்த்து சேர்த்து அவனோடு கூட தன்னுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். 3ஆம் தரம் போயிட்டு வந்து எல்லாம் முடிந்தது, இப்போ நீங்கள் சந்தோஷமாக இளைப்பாருங்க, எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு இளைப்பாறுதலான வாழ்க்கை அவரும் தான் நமக்கு தந்தது. வெளிப்படுத்தல் நம்ம கேட்டது போல் சகல கோத்திரத்திலையும் பாசக்காரில் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு வாழ்க்கையை நம்ம கையிலே ஒப்பு கொடுத்து அவர் அடிக்கப்பட்டதனால் அப்படி நடந்திருக்கு. அதனால தான் எல்லா துதிக்கும் கணத்திற்கும் மகிமைக்கும் அவரே பாத்திரர் என்று நாம் ஒப்பு கொடுக்கணும். தேவன் தொடர்ந்து அந்த நற்கிரியையை நமக்குள்ளே விலையை செய்யும்படிக்கு தொடர்ந்து நடத்துகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் நாம் பெற்றுக்கொண்டு அதன்படி நம்ம வாழணும். ஆண்டவர் அதில் தான் விருப்பப்படுறோம். பிலிப்பியரில் ஒரு வார்த்தையை நான் சொல்லிட்டு அப்படியே போகிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில், பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்தோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, 6ஆம் வசனத்தில், இப்படி ஒரு பரிபூர்ண பாதையிலேயே அப்படி நித்திய ஜீவனிலேயே நடக்கிற அந்த ஒரு வாழ்க்கையை தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் ஒன்றுக்குமே கவலைப்படாதீங்க. ஏன் அப்படின்னாக்கா, நான் உங்களை பொறுப்படுத்திருக்கிறேன், இந்த புது வாழ்வை உங்களுக்கு தான் நான் துவக்கியிருக்கிறேன். இந்த நற்கிரியை துவக்கினவர் முடிவு பரிந்தம் நடத்த வல்லவர் என்று நம்பி அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தவங்க ஒன்று மாத்திரம் செய்யுங்க.
என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ என் வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். அப்படி ஒரு ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா நம்மை ஒருபோதும் அது வெட்கப்படுத்தாது. தேவன் நம் வாழ்க்கையிலே செய்ய நினைத்ததை செய்து முடிப்பார், பவுல் வாழ்க்கையிலே செய்தது போல. அப்போ நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் எல்லாத்தையும் ஸ்தோத்திரத்தோடு செலுத்த முடியுமான்னா முடியாது. ஆனால் அப்போஸ்தலன் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாத்தையும் ஸ்தோத்திரத்தோடு செலுத்துங்க, ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலாய், மனுஷன் யோசிக்கிற காரியங்கள் யோசிக்கிற எல்லா புத்திக்கு மேலான ஒரு தேவ சமாதானம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் உங்களை இருதயத்தையும் சிந்தையும் காத்துக்கொள்ளும். அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீங்கன்னு சொல்லி அப்படி நடத்துகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். அநேக சபைகளுக்கு வெளிப்பாடாய் ஆண்டவர் பேசும்பொழுது, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் பேசும்பொழுது 8ஆம் வசனத்தில் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் வாழ்கிற வாழ்க்கையை, நான் கொடுத்துருக்கிற அந்த காரியங்களை எல்லாவற்றையும் நீ அறிந்து நடக்கிற அந்த காரியத்தை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் உனக்கு கொடுத்துருக்கிறதுல நீ என் நாமத்தை மறுதலியாமல் அவிசுவாசப்படாமல் இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு நீ கேட்காம உனக்கு கொஞ்சம் காரியம் பலம் இருந்தாலும் உனக்கு கொடுத்துருக்கிற அந்த விசுவாசத்திலே நீ நல்லபடியாய் வாழ்ந்தபடினால், என் வசனத்தை நீ கை கொண்டபடினால், அந்த ஜீவன் உனக்குள்ளே வரும்படிக்கு நீ அதை ஏற்றுக்கொண்டபடினால், இந்த வார்த்தையினால் நீர் புடமிட்டு அதிலே நீர் ஒரு மண்ணில் போட்ட விதை எப்படி முட்டி அப்படி மண்ணை புலந்துட்டு வருதோ, அது ஜீவன் உள்ளதாக இருக்கிறதுனால் அந்த நிலம் பண்படுத்தப்பட்டதாக இருப்பதுக்கு அப்படி வருதோ, அதே போல் இருந்ததுனால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைக்கிறேன். என்னுடைய வழியை, திறந்த வாசல்னா ஏதோ ஒரு நமக்கு எல்லாம் அப்படி சூழ்ச்சமா அப்படிலாம் இல்லை. பவுல் அப்போஸ்தலனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு வாழ்க்கை, இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கை, ஒரு திறந்த வாசல் எனக்கு முன்பாய் வைக்கிறேன் அப்படின்னாக்கா, ஒரு வெளிப்பாடு, என்னிலிருந்து வெளிப்பாடு பெறும்படிக்கு ஒரு மனசை உனக்கு தர்றேன். அதுதான் பரிபூர்ண பாதை. அதை வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டவே முடியாது. ஒன்றுட்டேருந்து ஒரு மனுஷனும் அதை திருடிக்கவே முடியாது. ஏனென்றால் சாத்தானை நான் ஜெயித்தேன், இந்த விசுவாச பாதையிலே தொடர்ந்து நடக்கும்படிக்கு ஒரு நற்கிரியை உனக்குள்ளே துவக்கி இருக்கிறேன், நானே நடத்துவேன் என்று ஆண்டவர் நமக்கு நம்பிக்கை தருகிறார். அந்த நம்பிக்கையிலே நாம் வாழ்ந்தோம் என்றால் தேவன் தாமே அதை கனப்படுத்துவோம். ஆமென். நாம் மெய்யாகவே ஆண்டவர் பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், இந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தை குறித்து தான் நாம் கவனமாக இருக்கணும். கேட்டது போல் ஆண்டவருக்கு நாம் நல்ல ஆவி, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு தாயும் தகப்பனும் நல்ல ஆவியை கொடுத்து, நாம் எதிர்கால சந்ததி, இந்த செரேபியா எதிர்கால சீஷி, நீங்களும் நானும் அந்த பூமியில் இருக்கும் இல்லையோ, அந்த சகோதரி இருந்து ஆண்டவருடைய நாமத்தை தன்னுடைய சந்ததி வழியாய் தேவன் மகிமைப்படுத்த இப்படி அழைச்சிருக்கிறாங்க. நான் கேட்டது போல் நான் ஒரு வார்த்தையை நான் கடந்த நாளை படித்து உற்சாகம் அடைஞ்சேன். மோசே இந்த பூமியில் பிறந்த பொழுது மோசேய்க்கு அவங்க அம்மா பேர் வைக்கலிங்க, அவங்க அப்பாவும் பேர் வைக்கல. மோசேய்க்கு பேர் வச்சது பார்வோனுடைய மகள். ஏன்னா மோசையை கொலை பண்ண போகிறான்னு சொல்லி பார்வோன் பயந்து தண்ணியில் விட்டுடுறாங்க. அந்த தண்ணி வழியாக இந்த போன மோசையை அந்த சகோதரி கையில் எடுத்து, அந்த சகோதரி தான் இந்த பையனுக்கு மோசே என்று பெயர் வைக்கிறாள். யாத்ராகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தினுடைய கொண்டு போய் விட்டால், அவளுக்கு அவன் குமாரனானான். அவனை ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். எப்படி ஆண்டவருடைய வழிநடத்தல், ஒரு மோசேயை தேவன் எப்படி கண்டுபிடிச்சி ஆசீர்வதிக்கிறது போல நம்மையும் தேவன் எப்படி அவருடைய நாமத்திற்கென்று வளர்க்க தேவன் முன்குறித்திருக்கிறார். இந்த மோசேயை அந்த தாயார் எப்படி வளர்த்தாங்கன்னா, அருமையாய் அவருடைய இஸ்ரவேல் ஜனங்கள் பட்ட எல்லா காரியங்களும் சொல்லி 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 மோசேய்க்கு ஒரு விசுவாசத்தை அந்த தாயார் ஊட்டினாங்க. அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசுவாசம் உள்ள தாயாய் தகப்பனாய் இருந்து பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை ஊட்ட வேண்டும். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 2 தீமோத்தேயு 1 அதிகாரம். அங்கே பவுல் தீமோத்தேயுவை கண்டுபிடிக்கிறாரு.
தீமோத்தேயுவை குறித்து நமக்கு தெரியும். அவர் என்னாரோட தகப்பன் ஒரு கிரேக்கனோட, அவங்க அப்பா கிரேக்கன், அவங்க அம்மா யூதஸ்திரி. அந்த பிள்ளையை, அந்த தீமோத்தேயுவை பவுல் கண்டுபிடிச்சிட்டு தீமோத்தேயுவின் விசுவாசத்தை எப்படி கணமனுங்கிறார் பாருங்க. 2ஆம் வசனம் 2 தீமோத்தேயு 1:2 பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, இப்படி தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லிட்டு 4ஆம் வசனம், உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராய்ச்சி வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த விசுவாசம் தீமோத்தேயுவிட்ட சொல்கிற போது உன்னிட்ட ஒரு விசுவாசம் இருக்கு பாரு, அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருக்கிறது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். இப்படி ஒரு குழந்தையை வளர்க்கறதுக்கு தாய்க்கு மிகுந்த பொறுப்பு இருக்குங்க. சகோதரர்கள் வெளியில் போயிடுவாங்க, வேலை நிமித்தம் போயிடுவாங்க, அவ்வளவு பிள்ளைகள் மேலே அவங்க அக்கறை எடுக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் ஒரு நல்ல சீஷியாய் ஒரு பிள்ளையை வளர்க்கணும்னா விசுவாச தாயாய் அந்த அம்மாவை குறித்து சொல்லும் போது பவுல் அப்படி தான் சொல்கிறாரு. முந்தி உன்னுடைய அந்த அம்மா விசுவாசம், அந்த விசுவாசம் எந்த விசுவாசம்னா முன்னோர்கள் முதற்கொண்டு ஆராதிக்கிறோமே நாங்கள், சுத்த மனசாட்சியோட நாங்கள் ஆராதிக்கிறோமே அந்த விசுவாசம் முந்தி உன்னை பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது, அந்த விசுவாசத்தை நீ உன் பிள்ளைகளுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம் பிள்ளைகளை வளர்க்கிற விதத்தில் நான் தேறினேன்னு சொல்லவில்லை. நம்முடைய இதயத்தில் எப்பொழுதுமே ஒரு விசுவாசத்தின் ஆவியோடு கூட, ஆண்டவரே இந்த பிள்ளையை நீங்கள் கொடுத்தீங்க ஆண்டவரே, அந்த மோசையிட்ட சொல்லும் போது இந்த பிள்ளையை எடுத்து நீ எனக்காக வள அப்படின்னு சொல்லி அந்த அம்மாட்டே அந்த பிள்ளையை கொடுக்கறது போல் அது தேவனுக்காக அந்த பிள்ளை வளருது. அந்த மோசையின் மூலமாக தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். அதுபோல் நாம் ஏதோ சின்ன பிள்ளைங்களை பார்த்து நாம் இது வளர்ந்து என்னைக்கிட ஆளாகி உடனே இப்போல்லாம் பெண் பிள்ளைங்களை பார்த்த உடனே நமக்கு பயமெல்லாம் எப்படி திருமணம் பண்ணி கொடுக்க போகிறோங்கிற பயம் தான் இன்றைக்கி உலகம் மாதிரி இருக்குது மனசு. ஆண்டவரே ஒரு துணி கூட அப்படி இருக்கக்கூடாது நம்முடைய இதயத்தில். ஆண்டவரே இந்த பிள்ளையை வளர்த்து ஆளாக்கி உங்களுடைய நாமத்திற்கென்று நான் என்ன செய்யணும் அதை மாத்திரம் எனக்கு சொல்லுங்கள், மற்ற எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்துப்பீங்க ஆண்டவரே. நான் கடந்த நாளில் நிறைய பயந்த என்னுடைய பிள்ளைகள்லாம் திருமணம் பண்ணும்போது எப்படி செய்ய முடியும், எப்படி பண்ண முடியும், கையில் மடியில் ஒன்றும் இல்லையே, தள்ளிலாம் போட்டுக்கிட்டே அந்த தேவனே நம்ம மேலே ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறாருங்க. அதனால் ஆண் பையனோ பொம்பளை பிள்ளைகளோ நம்ம பயப்படக்கூடாது. ஆண்டவரே நீங்கள் கொடுத்த இந்த பிள்ளையை விசுவாசம் உள்ள ஒரு சகோதரியாய் சீஷியாய் வளர்க்க நீங்கள் அனுத்தரங்கம் பண்ணணும்னு சொல்லி நம்ம தாழ்த்தும்போது விசுவாசத்தை ஊட்டவே நாம் அதிகமாக நாம் பழகணும். ஆண்டவர் என்னிடத்திலே உள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும். ஆண்டவரே நான் ஆண்டவரை நம்பி பூமியிலே நீர் என்னை பிறக்க செய்தீர், ஏதோ நான் தற்செயலாக இந்த பிள்ளையை நீங்கள் எனக்கு கொடுக்கல ஆண்டவரே, இந்த பிள்ளையை நான் விசுவாசமுள்ள மகளாய் வளர்த்து உங்களுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்த எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நாம் பிள்ளைகளை இப்படி வளர்க்க நாம் ஆண்டவரை தேடும்பொழுது பிள்ளையை வளர்க்க வேண்டிய ஞானத்தை ஆண்டவரே தருவார். மனோவா சிம்சோன் பிறப்பார். மனோவா போய் அந்த அம்மா சொல்லுவாங்க, மனோவை நம்ப மாட்டார். இல்லை அந்த தேவதூதன் வந்தால் தான் நான் நம்புவேன். சரின்னு போய் அந்த அம்மா நியாயாதிபதிகள் புஸ்தகம் அதையும் சொல்லிட்டு முடிச்சார். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், நியாயாதிபதியில் 13ஆம் அதிகாரம். அங்கே அந்த அம்மாவுக்கு அந்த பிள்ளையை கொடுக்கறது போல் அந்த புருஷன்கிட்ட சொல்லுவாங்க, இதுமாரி ஆண்டவருடைய தூதன் வந்து என்னிடத்தில் வந்தார். 6ஆம் வசனம், அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் என்னிடத்தில் ஒருவர் வந்தார், அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலை போல மகா பயங்கரமாக இருந்தது, எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவர்த்து கேட்கல, அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புருஷன்கிட்ட சொல்கிறாங்க அந்த அம்மா. இப்படிலாம் வளர்க்கணும்னு சொல்லி 7ஆம் வசனம் சொல்கிறாரு. அப்போ மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆண்டவரே நீர் அனுப்பின தேவ மனுஷன் மறுபடியும் ஒரு விஷயம் என்னிடத்தில் வந்து பிறக்கப் போகிற பிள்ளைக்காக, அவருடைய அவிசுவாசப்படலைங்க அவர். ஆண்டவரே நீங்கள் மறுபடியும் என்னிடத்தில் வந்து என் மனைவியின் பேச்சை நான் கேட்குறேன், பின்னாடி தான் நடக்கிறேன், அவங்க சொல்கிறாங்க, நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் சந்தேகப்படலை. ஆனால் மறுபடியும் ஒரு விஷயம் என்னிடத்தில் வந்து பிறக்கப் போகிற பிள்ளைக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக, எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே, இந்த பிள்ளையை நான் ஆண்டவருடைய நாமத்திற்கு வளர்க்க வேண்டுமே அப்படின்னு நம்முடைய விண்ணப்பம். அப்படி ஜெபம் பண்ணோடனே தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார்.
அந்த ஸ்திரீ வயல்வெளியிலே இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவனிடத்தில் வந்தார். எப்படி ஒரு விசுவாசமாய் ஜெபிக்கும் பொழுதும் தேடும் பொழுது திரும்பவும் வந்து பேசும்பொழுது, என்ன ஆண்டவரே என்னிடத்துல சொல்லாமல் என் மனைவிடத்தில் சொன்னீங்க, அந்த பேச்செல்லாம் மனோவா பேசவே இல்லைங்க. ஆண்டவரே என்ன செய்யணும், திரும்ப என்ன செய்வார் பாருங்க. அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளோட திரும்பவும் இல்லை. அப்பொழுது போய் கூட்டிகிட்டு திரும்ப 11ஆம் வருஷத்தை போய் கூட்டிகிட்டு வரா. அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அந்த தேவதூதனத்தில் வந்து அந்த ஸ்திரியோடைய பேசினவர் நீர்தானா என்று அவரிடத்தில் கேட்டான். அவர் நான் தான் என்றார். அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும்போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். வேறு ஒன்றுமே கேட்கல. ஆண்டவரே நீங்கள் அதை செய்வீங்களா இதை செய்வீங்களா அப்படிலாம் ஒன்றுமே கேட்கலைங்க. விசுவாசமாய், ஆண்டவரே என்னுடைய பிள்ளையையும் என்னுடைய இந்த பெண் பிள்ளையாக இருந்தால் நான் அவிசுவாசப்படக்கூடாது, ஆண்டவரே நான் எப்படி நடத்த வேண்டும், எப்படி வளர்க்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவரே என்னை நீங்கள் அப்படி நடத்துங்க, என்னை திருப்புங்க, என் ஆவியிலே கபடம் இல்லாமல் என் பிள்ளையை நான் பெற்றெடுத்து என் பிள்ளையை உடைய நாமத்திற்கு வளர்க்கணும் ஆண்டவரே. இதுக்கு தான் நீங்கள் எனக்கு இந்த சந்ததியை பெருக செய்திருக்கீங்க ஆண்டவரே. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், அது செரேபியா மூலமாய் ஆபிரகாமுடைய மகள் மூலமாய் அது ஆண்டோட நாமத்துக்கு மகிமையாக உண்டாகும் என்று நீங்கள் உலகத்தோற்றத்துக்கு முன்னமே தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரே. அதை நீங்களே நிறைவேற்றும் சொல்லி நம் இதயத்தில் இப்படி ஆழமாய் விசுவாசமாய் நாம் அந்த பிள்ளைக்காக தொடர்ந்து தேடும் பொழுதும் அதை வளர்க்க வேண்டிய நடத்த வேண்டிய எல்லா வழிகளிலும் ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் இப்படி தருவார்னு சொல்லி நான் இப்படி இந்த பிள்ளையையும் சகோதரன் ஆபிரகாமையும் இயேசு நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.